இவ்வளவு வந்திருக்கிற பத்திரிகை, புகைப்பட, தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணியாருக்கு வணக்கம். மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குடும்ப நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒரு வருஷமும் குடும்ப விழாவா நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு வாட்டியும் மனசு கொடுக்குற மாதிரியான நிகழ்வு நிச்சயமாக மேடையில் நாங்கள் பார்த்துருக்கோம். அது எவ்ரி டைம் வி கோ த்ரூ தட். இப்போ தான் அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், பழையபடி நம்ம வீட்லேயே வச்சிடலாமாப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் நிறைய பேர் வாழ்நாள் சாதனையெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லை. இந்த மாணவர்கள் நிகழ்த்தி காமிக்கிற சாதனைகள் அதுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சதே இல்லவே இல்லை. அதுவும் ஐஸ்வர்யா பேசினாங்க. லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ஆசிரியர்கள் பற்றி தான் உடனே நினைக்க தோணுது. அவங்க பேசின தமிழ், அவங்க பேசின உச்சரிப்பு, அவங்களோட தன்னம்பிக்கை, அதெல்லாமே அவ்வளோ ஆச்சரியங்கள் கொடுத்துச்சு. முதல்ல போய் கை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய சேலஞ்சஸ், கனவுல கூட எதிர்பார்த்து கனவுல காண முடியாத மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை போராட்டங்கள், அத்தனை சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான வெற்றி, இந்த மாதிரியான மதிப்பெண், இந்த மாதிரி எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய சாதனை பண்ணியிருக்கிற மாணவர்கள் முதல்ல நான் தலை வணங்குறேன். அவங்களோட சாதனைகள் பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது இதுதான், இந்த வைராக்கியம், இந்த வெறி தான் வாழ்க்கை ஃபுல்லாகவே வேணும். அப்பா சொன்ன மாதிரி வேற ஒன்றுமே இல்லை. ஒழுக்கம், அது எப்படின்னா பழக்க வழக்கங்கள் தான். அதுதான் நம்மளோட பர்சனாலிட்டி, அதுதான் நம்மளுக்கு உருவம் கொடுக்கறது எல்லாமே. கார்த்தி நானும் பேசிட்டு இருந்தோம், இனிமேல் காலையில் ஒரு 5:30 மணிக்கு காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிடலாண்டா, வீட்டில் நம்மளே பண்ணலன்னா எப்படி அடிக்கிற மாதிரி நானும் கார்த்தியும் பேசிட்டு இருந்தோம். அந்த பழக்கத்தை எப்படியாவது நான் சேர்ந்துடணும் அப்படி நினைச்சிருக்கேன். எப்படி அந்த வருஷம் ஒரு புது வீடு கட்டிட்டு இருக்கேன். ஒரு 7 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வீட்டில் நிச்சயமாக அடுத்த வருஷத்துல இருந்தாது இந்த நிகழ்வு அவங்களோட பாதம் வீட்டில் படுற மாதிரி அந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி மறுபடியும் வீட்டுக்கே எடுத்துட்டு போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அகரம் பத்தி இப்படி நினைச்சு பார்க்கும்போது கார்த்தியும் எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக சொன்னாப்ல. 2006 தான் ஆரம்பிச்சோம். இதே மாதிரி ஒரு மாணவர் மேடைக்கு வந்தாரு, பேசினாரு. நாங்கள் கொடுக்குற இந்த தொகை சக மாணவிகள் மேடையில் ஏறி நிற்கும் போது எந்த பக்கம் நிற்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட பாவாடை, அவங்களோட ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. என் கூட படிக்கிற பெண்கள், அவங்களுக்கு நான் கொடுத்துடலாமா இந்த காசை அப்படின்னு கேட்டான் அந்த மாணவர். அப்போதான் தோணுச்சு, அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்னும் பண்ணலாமே, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கேள்விதான் அப்பா பண்ணிட்டு இருக்கிற அறக்கட்டளை இன்னும் எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புச்சு. இதுக்கு முழு வடிவம் கொடுத்த ஞானவேல் அவர்களுக்கும் ஜெயஸ்ரீக்கும் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. இப்போ வரைக்கும் அகரத்தோட முகம்னா நான் அவங்களதான் நான் பார்க்குறேன். அவங்களோட விஷன் தான் இவ்வளவு பெருசா ஆயிருக்கு. 1391 மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட யோசனை, அவங்களோட பிரெயின் சைல்டு தான் அகரம். ஸோ படிப்படியா இப்போ பேசிட்டு இருக்கிற மாணவி வரைக்கும் அடுத்தடுத்து இப்போ அகரம் மாணவர்களை எல்லாத்தையும் எடுத்து நினைச்சிட்டு இருக்கும்போது அதுவும் அகரம் ஃபேமிலியா நாங்கள் எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷமா பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன வருதுன்னா, நிச்சயமாக கல்வி. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிச்சாலும் அது பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே வெளியில எடுத்துட்டு வர முடியும். அவங்களோட தம்பி, தங்கைகள், அடுத்த சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில பேசிக்கான விஷயம் தான் ஒரு வாழ்க்கை. அதுல சுத்தி இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு தெரியாமையே ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. அது அந்த படிப்பு வசதி இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை இன்னும் மெருகேறலாம், இன்னும் அழகாகலாம். குடும்பம் இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கலாம். ஒருத்தர் படிச்சா போதும் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்போ இருந்த சூழல் தமிழ்நாட்டில் 45% கூட லிட்ரஸி ரேட் கிடையாது. அந்த 45-50% சொல்றது கூட கையெழுத்து போட தெரிஞ்சாலே அவங்க படிச்சவங்களா அதை சர்வேல எடுத்துக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் சொல்றேன், இப்போ நிச்சயமா மேலே ஏறி இருக்கணும். ஒரு 45-50% தான் லிட்ரஸி ரேட் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்தது. நிறைய அரசு பள்ளிகள்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஒரு அரசு பள்ளியை நாங்கள் வித் கவர்மெண்ட் ஆர்டரோட நாங்கள் அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சோம். பட் அங்கே நிறைய விஷயங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு டீச்சர்ஸ் பர்சன்டேஜே அதில் பாதி கூட கிடையாது.
மாடெல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்க, பசங்களை வந்து கடலை உடைக்க வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ நிறைய இந்த ஆச்சரியங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி பள்ளியில இருந்து படிச்சுட்டு வந்த மாணவர்கள் தான் இந்த மாதிரியான மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட வயிற்றுல இருக்கிற மனசுல இருக்கிற நெருப்பு என்ன மாதிரியான நெருப்பு, அது எப்படி நம்ம அங்கீகாரம் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் நம்ம சிவகுமார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல வந்து சிட்டியில இருக்கிற ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் நிறைய மோஸ்ட்லி வந்துட்டு இருந்தாங்க. அப்கோர்ஸ் லிட்டில் ஃப்ளவர் வந்துட்டு இருந்தாங்க. பட் நிறைய மாணவர்கள் வந்து சிட்டி பேஸ்ட் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸா இருந்தாங்க. அந்த மாணவர்களையும் கிராமப்புறங்கள்ல வந்து வர கவர்மெண்ட் ஸ்கூல்ல வர மாணவர்களையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க முடியாது. அவங்களுக்கு தனியா அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள தனியா தேட ஆரம்பிச்சோம். அப்படி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்கள் வந்துட்டு இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ விளக்குல தெரு விளக்குல படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. வீட்டுல எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இல்லாம படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய மாணவர்கள் நிறைய மாணவிகள் தந்தை இல்லாம அம்மா மட்டுமே காரணமா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கு அம்மாக்கள் மட்டுமே காரணமா இருக்காங்க. அதனாலேயே வீட்டுல வந்து அம்மாக்கள் இல்லாத மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். இன்னும் நிறைய மாணவர்கள் 2 பெற்றோருமே இல்லாமையே இந்த இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மதிப்பெண் எடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது இதுக்கு தனியாக ஆரம்பிக்கணும் தான் சிவகுமார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல வந்து இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து தனியாக எடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ ரொம்ப சந்தோஷமா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அகரம் ஆரம்பிக்கும் போது வந்து பெண்களுக்கு 50-50% கொடுக்கணும். எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வருதோ அதுல கண்டிப்பாக எவ்வளவு ஒரு 300 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும்னா 50% கண்டிப்பாக மாணவிகள் இருக்கணும் அப்படிங்கறத வந்து மனசு வச்சிருந்தோம். இப்போ அது 70% ஆயிருக்கு. மாணவிகள் வந்து 70% எடுத்துட்டு இருக்கோம். இப்போ மாணவர்களை தான் தேட வேண்டியதா இருக்குது. பசங்களா எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு மாணவிகள் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் தான் இப்போ அதுக்கு தனியா ஒரு செக்ஷன் ஒதுக்கி இல்ல இவங்களுக்கு வந்து கன்செஷன் கொடுக்கணும், மாணவர்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு 50% கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா சொல்ல வேண்டியது, ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும், ஐ திங்க் 2012 வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் தான் அதிகம். காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி பாப்புலேஷன் வந்து அரசு பள்ளிகள்ல இருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. தமிழ்ல இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா வெறும் 30% மட்டும்தான் பிரைவேட் ஸ்கூல்லயும் மற்ற ஸ்கூல்லயும் படிச்சிருக்கிற மாணவர்கள். ஸோ அவ்வளவு கான்சென்ட்ரேஷன், அவ்வளவு சப்போர்ட், அவ்வளவு நம்ம இண்டிவிஜுவல் ஆகட்டும் கார்பரேட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வந்து பள்ளி மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து அவ்வளவு சாதனைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. கல்யாணி ஐயா சொன்ன மாதிரி மற்ற பிரைவேட் ஸ்கூல்ல நடக்காத விஷயம் வந்து நல்ல விஷயம் அரசு பள்ளியில் நடக்குதுன்னா வந்து அவங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லிக் கொடுக்கப்படுது. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. அகரம் ஃபவுண்டேஷன்ல இருந்து சேர்ற மாணவர்கள் 250 இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 250 இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் எல்லாருமே அந்த ஹெச்ஓடிஸ் எல்லாருமே சொல்றது அகரம் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எல்லாம் எல்லாருமே வந்து அரசு பள்ளி மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்கள் முக்காவாசி பேர். அவங்களோட டெக்னிக்ஸ், அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பிரமாதமா இருக்கு. மற்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர மாணவர்களை விட அரசு பள்ளியிலிருந்து படிச்சு வர மாணவர்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் போய் சேரும். அந்த பெருமை எல்லாமே நிச்சயமாக அரசு பள்ளி இருக்கிற ஆசிரியர்கள் தான் போய் சேரும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 50-50 ஆயிட்டு இருக்கு. அரசு பள்ளியில இருந்து வர மாணவர்களும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வர மாணவர்களும் 50-50% ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வேண்டுகோள் கேட்டுக்கிறது என்னன்னா, இண்டிவிஜுவல்ஸும் கார்பரேட்ஸும் தயவு செஞ்சு அரசு பள்ளிகள்ல எங்கெங்கெல்லாம் நம்ம போய் சேர்க்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுங்க. அவங்கள சமமா நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு பெருமையா நினைச்சு பாருங்க. அவங்க வந்து வர சுச்சுவேஷன், அவங்க வர சூழ்நிலை, அவங்க வர சரௌண்டிங் எல்லாமே வந்து நிறைய சேலஞ்சஸ் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போ வந்துட்டு இருக்கிற மாணவர்கள் வந்து ஐ சல்யூட் யூ ஆல் ஃபார் வாட் யூ அச்சீவ்ட் இன் லைஃப். நிச்சயமாக உங்களோட ஒழுக்கமும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வயிற்றுல வந்து ஒரு தீ மாதிரி எரியணும், ஒரு மனசுல வந்து ஒரு தீ மாதிரி எரியணும். அது என்னங்கிறத வந்து தயவு செஞ்சு அதை தேடிப்போங்க. அது செஞ்சா மட்டுமே தான் கார்த்தி சொன்ன மாதிரி வந்து அது வேலை செஞ்ச மாதிரி இருக்காது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது வந்து அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமையே வந்து டோட்டலாவே வேற. இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து உலகத்தையே புத்தகமாக படிங்க. புத்தகத்துல உலகத்தை படிக்கிற மாதிரி ஞானிகள் சொல்ற மாதிரி உலகத்தையே புத்தகமாக படிங்க. சுத்தியும் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இவ்வளவு நாளா வந்து புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருக்கீங்க. பட் இப்ப இனிமே நீங்க உலகத்தை புத்தகமா படிக்கிற நேரம் வந்தாச்சு. அப்பா சொன்ன மாதிரி
எங்கிருந்து எது வேணாலும் சாதிக்கலாம். அப்துல் கலாம் ஐயா மாதிரி எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளோட குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மா சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மனசுல ஒரு வைராகியம் இருந்தா மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்காட்டா வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு வேணாலும் போகலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய முன்னுதாரணங்கள் இருக்காங்க. திரு சுந்தர் பிச்சை அவர்களும் இன்டர்நெட்டே இல்லாத காலத்துல கம்ப்யூட்டர் பத்தின அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு சிலிகான் வேலி, சான் பிரான்சிஸ்கோ, யூஎஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து எந்த ஒரு இன்டர்நெட் வசதியும் இல்லாம புத்தகங்கள்ல படிச்சு அங்கிருந்து வரவங்கிட்ட கேட்டு படிச்சு இப்போ கூகுள்ல சிஇஓவா இருக்காரு. ஸோ எதுவுமே தூரம் கிடையாது, எதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல இல்லை. மனசுல இந்த வைராகியம் இருந்தா நிச்சயமாக எடுத்துட்டு போக முடியும். அகரம் மாணவர்கள் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து முழுசா அவங்க தான் நடத்திருக்காங்க. யாதும் ஊரேக்கும் வந்து ஒரு தனி பேட்ச் போயிட்டு யாதும் ஊரேக்கும் ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் மனசார வாழ்த்துறதுனால தான் அது நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் வீட்டில் சந்திப்போம். நன்றி.